15ன்றது வந்து ஒரு whole number. 3, 5 by 6ன்றது பார்த்தீங்கன்னா which is a mixed number. இந்த simplification trick வந்து நீங்க practice பண்ணீங்கன்னா few secondsல உங்களால solve பண்ண முடியும். So regular methodல நீங்க solve பண்ணிருந்தீங்கன்னா எப்படி solve பண்ணிருப்பீங்கன்னு தான் காமிச்சிட்டு இருக்கோம். 15 minus 3, 5 by 6. So இந்த mixed number நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு improper fraction வந்து மறுபடியும் convert பண்ணிருப்பீங்க. 15 minus mixed வந்து improper convert பண்றதுக்கு 3 into 6 first step பண்ணுவீங்க which is 18. வர answer உங்களோட numerator which is 5 அது கூட add பண்ணனும். So 18 plus 5 இது ரெண்டையும் நீங்க add பண்ணீங்கன்னா you will get 23. So 23 by 6 denominator வந்து 6 கொடுத்திருக்காங்க. So next step நீங்க proceed பண்ணனும் அப்படினா கண்டிப்பா வந்து LCM எடுத்து convert பண்ணனும். But இந்த trick apply பண்றதுக்கு very first step நீங்க பண்ணிருக்கீங்க பாருங்க mixed வந்து improper convert பண்ணி அதுக்கு அப்புறம் LCM எடுக்கிறது இந்த process எதுமே நம்ம வந்து follow பண்ண போறது இல்ல. Mixed fractionல இருக்க number 3 எடுத்துக்கோங்க. 3 கூட 1 வந்து நீங்க add பண்ணனும். So 3 plus 1 gives 4. So next step வந்து இந்த 4 எடுத்துட்டு 15 கூட நீங்க வந்து subtract பண்ணனும். So 15 minus 4 equals 11. Next step இந்த mixed fractionல இருக்க அந்த 5 by 6 இருக்கு பாருங்க இத தான் நம்ம solve பண்ண போறோம். So 1 minus இந்த fraction 5 by 6 வந்து நீங்க solve பண்ணனும். So 1 minus 5 by 6 வந்து நீங்க எப்படி simplify பண்ணுவீங்க அப்படினு பாத்தீனா denominator என்ன இருக்கு 6 இருக்கு. பக்கத்துல இருக்க whole number which is 1 இது ரெண்டையும் நீங்க multiply பண்ணனும். So 1 into 6 which is 6 minus 5 divide by 6. So 6 minus 5 வந்து which is 1 divide by 6. So next step இந்த 1 by 6 யும் இந்த 11 நீங்க பண்ணி வச்சீங்க பாருங்க இது ரெண்டையும் combine பண்ணீங்கன்னா உங்களுக்கு answer கிடைச்சிரும். Next step 11 and 1 by 6 இது ரெண்டையும் combine பண்ணி 11 1 by 6 இதான் வந்து final answer. So இந்த question solve பண்றதுக்கு நம்ம mixed fraction improper convert பண்ணி அந்த procedure எதுவுமே follow பண்ணல. Just 3 simple stepsல வந்து நம்ம answer கொண்டுட்டு வந்துட்டோம். நீங்களும் practice பண்ணீங்கன்னா few secondsல உங்களால solve பண்ண முடியும். Next question 11 minus 7 3 by 8 first step இந்த 7 எடுத்துட்டு 1 கூட add பண்ணுவீங்க. So 7 plus 1 which is 8. அதுக்கு அடுத்து என்ன step இந்த 11 யும் 8 யும் subtract பண்ணனும். 11 minus 8 இத subtract பண்ணீங்கன்னா you will get 3. Next step என்ன பண்ணனும்னா 1 minus இந்த proper fraction which is 3 by 8. So 1 minus 3 by 8. Denominator வந்து 8 இருக்கு. So இந்த 8 யும் 1 யும் தான் வந்து first step multiply பண்ணனும். So 1 into 8 which is 8 minus 3 divide by 8 equals so 8 minus 3 பண்ணீங்கன்னா 5 divide by 8. So finally இது ரெண்டையும் நம்ம combine பண்ணுவோம். 3 and 5 by 8 வந்து combine பண்ணீங்கன்னா you will get the answer. 3, 5 by 8 தான் இந்த questionோட answer. நீங்களும் few example எடுத்து solve பண்ணுங்க so that உங்களுக்கு practice ஆகும். Thank you.